இது பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே செய்கிற மாதிரி கிடையாது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கடைசியாக லாஸ்ட்டாக நம்ம சேர்ப்போம். அது என்னன்றது நீங்கள் ஃபுல் வீடியோவில் போய் பார்த்து செஞ்சு பார்த்தா அது மட்டும்தான் தெரியும். என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம இன்றைக்கி சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த சிக்கனை. செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப க்ரன்ச்சியாக டேஸ்டாக அட்டகாசமாக வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த மாதிரிலாம் போட்டுருக்கு. தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். அது எப்படி என்னன்றது அதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸு ஒரு 6 முந்திரி எடுத்துக்கோங்க. அது போட்டுக்கலாம் ஒரு பவுலில். அதுக்கப்புறம் ஒரு 6 வரமிளகா வத்தல் அதையும் போட்டு நல்லா தண்ணியை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. ஊறட்டும். ஊறினோன்னா இது நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். அப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி இந்த இதுக்கு 1/2 கிலோவுக்கு அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 3ம் போட்டு 10 நிமிஷம் இது ஊறினதுக்கப்புறம் நம்ம ட்ரை மிக்ஸில் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இதுதான் இதனுடைய மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். செய்யும் போது என்னென்ன மீதி போடுறன்றதை பார்த்துக்கலாம். நம்ம ஊற வச்ச முந்திரியும் வரமிளகாவும் ஊறிச்சு. ஃபஸ்ட்டு தக்காளி கட் பண்ண தக்காளி போட்டுக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் 2, சின்ன தக்காளியாக இருந்தால் 3 போட்டுக்கோங்க. இது நாட்டு தக்காளி, சின்ன சின்ன தக்காளி தான், அதனால் நம்ம 3 போட்டிருக்கோம். அந்த வரமிளகாவும் முந்திரியும் ஊறின முந்திரியும் நம்ம இதில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா குட்டி ஜாரில் பார்த்திங்கன்னா ஃபைன் பேஸ்ட்டாக முந்திரி, தக்காளி, வரமிளகா எல்லாம் அரைச்சாச்சு. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதுதான் இந்த சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ஸு. இதை போட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டே வரும். நம்ம சிக்கன் செய்யும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இதை வச்சு நம்ம சூப்பரான ஒரு சிம்பிளான சூப்பர் டேஸ்டான ஒரு எம்மி டேஸ்ட்டாக ஒரு சிக்கன் கிரேவி நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. இப்போ அடிகனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கடாய் வந்து சூடாகட்டும், பேனு. அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் கிரேவிக்கு கடலெண்ணெயில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் காயிட்டும். காஞ்சோன்னா ஒரு பட்டை துண்டு போட்டுக்கலாம். லவங்கம் ஒரு 3 போட்டுக்கோங்க. ஏலக்காய் 1. சோம்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. வாசத்துக்கு தான். சோம்பெல்லாம் பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம தோல் உரித்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கணும். அது 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி கொடுங்க. இந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட் பார்த்திங்கன்னா கடாயில் எப்போவுமே தேரிக்கு எண்ணெயில் பட்டு கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இன்றைக்கி சிக்கன் அளவு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ. இந்த 1/2 கிலோ அளவுக்கு தான் நான் இப்போ வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக சேர்த்துட்ருக்கேன். நல்லா எண்ணெயிலே சுருள சுருள வதக்கி கொடுங்க. இந்த ஸ்டேஜில் மசாலா ஐட்டம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, கலருக்கு தான். ஒரு கரம் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயிலேயே மசாலா ஐட்டம்லாம் நல்லா வதக்கி கொடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை பார்த்திங்கன்னா பாதி ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தணல் வந்து அதிகம் இருக்கக்கூடாது, ஏன்னா மசாலா ஐட்டம்லாம் கருகிரும். நல்லா சுருள சுருள எல்லா சுற்றியில் இருக்கிற ஓரங்கள்லாம் நல்லா வலிச்சு விட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இந்த பச்சை ஸ்மெல்லாம் ஃபஸ்ட்டு போகட்டும். பாருங்கள் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு.
சுற்றிலும் எடுத்து விட்டு இப்படி நல்லா சுருள வதக்கும் போது மசாலா நல்லா பச்சை வாசம் போய் நல்லா பாருங்கள் கலரும் பார்த்திங்கன்னா நல்லா ரிச் கலர் கிடைக்கும் எண்ணெயிலே வதக்கும் போது. இந்த ஸ்டேஜில் 1/2 கிலோ சிக்கன் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம போட்டுக்கலாம். நல்லா இந்த மசாலோட நல்லா பரட்டி கொடுங்க. மசாலெலாம் பார்த்திங்கன்னா நல்லா கோட் ஆகணும். சுற்றிலும் நல்லா வலிச்சு விட்டுட்டு நல்லா வதக்கி கொடுக்கும்போது மசால் பார்த்திங்கன்னா இதில் வந்து கோட் ஆகணும். அதுக்கப்புறம் சிக்கனில் இருக்கிற தண்ணிலாம் வெளியே வரணும். அது வரலும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மிதமான சூட்லேயே தண்ணி வெளியே வரலும் வெயிட் பண்ணுவோம். ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ எடுத்து பார்ப்போம். பாருங்கள் தண்ணி பாருங்கள், சிக்கனில் இருக்கிற தண்ணியெலாம் வெளியே வந்துருச்சு. எப்போயுமே சிக்கனில் இருக்கிற தண்ணியில் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா சிக்கனில் நல்லா சுண்டணும். சுண்டதுக்கப்புறம் நம்ம வந்து மீதி வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து சுண்டுற அளவுக்கு நம்ம திருப்பி நல்லா கலந்து விட்டுக்கணும். இதிலே பார்த்திங்கன்னா சிக்கன் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவுக்கு மேலே வெந்துடும். இப்போ நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சம் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா. தண்ணி அளவும் சுண்டி இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மசாலா நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா உப்பு காரம்லாம் இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம போட்டுக்கலாம். உப்பு காரன்றது எப்போவுமே அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ உப்பு நம்மளுக்கு கொஞ்சம் பத்தலை, கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு சிக்கன். ஒரு 90% மேலே வெந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 10% மீதி வேகணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வரமிளகா, இந்த பேஸ்ட்டு வரமிளகா, கேஷ்யூ நட்டு, முந்திரி பருப்பு, வரமிளகா போட்டு வரமிளகா, கேஷ்யூ நட்டு, தக்காளி 2 இதெல்லாம் போட்டு நல்லா மைய அரைச்சி வச்சுருக்கீங்களா, இந்த பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கனுக்கு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கேஷ்யூ நட்லாம் போட்டிருக்கறனால சட்டுன்னு அடி பிடிக்கும். ஸ்டவ்வை வந்து ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலக்கி கொடுங்க. இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி பக்கத்தில் வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம சிக்கனை இப்படி செஞ்சு பார்க்கலாம். ஒரு 4-5 பொருளை வச்சு இப்போ தான் நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு இன்னும் ஒரு 10% மேலே வேகணும் இல்லைங்களா, அதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு வச்சிடலாம். அந்த மசால் தண்ணியிலேயே நம்ம வந்து கலக்கி மீதி தண்ணி எடுத்து ஒரு 1/2 கப் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இதுவரையில் நம்ம சிக்கன் தண்ணியே விடலை, இப்போ தான் தண்ணி ஊற்றிருக்கோம். ஃபஸ்ட்டு வேகட்டும், ஒரு மூடி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 நிமிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம் சிக்கன் எப்படி வந்திருக்குன்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியெலாம் வற்றி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு அருமையான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வந்து இந்த கிரேவி பதம் வந்துருச்சு. பாருங்கள் கறி நல்லா வெந்திருக்கு, பூ மாதிரி வந்துருச்சு. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் சிக்கன் கிரேவி ரெடி. இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு போட்ட சிக்கன் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும், ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்பான சிக்கன் கிரேவி. கண்டிப்பாக இது ஆல்மோஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி தலை தூவணுன்னா சிக்கன் கிரேவி, அருமையான முந்திரி சிக்கன் கிரேவி ரெடி. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இந்த ஃபீட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது வந்து தோசை, இட்லி, ரைஸு, வெள்ளை சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மிச்சம். தேங்க்யூ. ஹாய், வெல்கம் டு மை சேனல். நம்ம வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வரிசையை பார்க்கலாம். சிம்பிளான பொருள், அதாவது மட்டன் சிக்கன் தான் செஞ்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நேரம் ரொம்ப தண்ணி
எப்பவுமே குடிக்கிறதுக்கு. வாய் மணக்க வெத்தலை பாக்கு, ரைஸு, சாப்பாடு, இது மட்டன் குழம்பு. நம்ம மட்டன் குழம்பு டீட்டெயில்ஸ் பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை போய் பார்த்துட்டு கூட செஞ்சு பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சிக்கன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோம். இந்த சிக்கன் கிரேவி டீட்டெயில்ஸ் பற்றி நான் ஃபுல் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ரசம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ என் ஷார்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா ரேவதி சரவணாஸ் வேர்ல்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.